பிஎம் ஸ்ரீ திட்டம் ஆல்ரெடி பிஎம் ஸ்ரீ திட்டமும் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா வந்து தமிழ்நாடு முதலமைச்சரா எக்ஸ் முதலமைச்சர் அவங்க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள விடவே மாட்டோம் என்ன ஆனான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த திட்டம் என்னன்னா எல்லா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலையும் மேம்படுத்தி அது மட்டும் இல்லாம ஹிந்தி கட்டாயமா படிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து டிஎம்கே என்ன பண்ணுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பிஜேபி வந்து அழுத்தம் கொடுக்குது. ஏன்னா வந்து மேற்கு வங்கத்தையும் பிடிச்சாச்சு, எல்லா இடத்தையும் பிடிச்சாச்சு. கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் என்ன நடக்க போகுது அதுதான் மேட்ரு. இப்ப டிவிகே விஜய் அவர்கள் என்ன பண்ணுவார்? இப்ப இந்த இன்சிடென்ட்ல வந்து தெரிஞ்சிடும். டிவிகே விஜய் அவர்கள் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற அழுத்தத்தை வந்து எதிர்ப்பாரா இல்ல வந்து வளைஞ்சு கொடுத்து அவங்க என்ன சொன்னாங்க, ஆமா சாமி சொல்லுங்க சாமி அப்படின்னு போவாரா நம்ம தெரிஞ்சிடும். ஒருவேளை இது முக்கியமா இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நான் வந்து காங்கிரஸ் கட்சி கூட வந்து டிவிகே விஜய் அவர்கள் வந்து கூட்டணி வச்சா முதல் சப்போர்ட் நான் பண்றேன். முக்காடு ஆலப்புற கலப்பச்சாலும் நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டேன். காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வச்சனால வைக்கிறேன்னு சொன்னதுனால வைக்க போறதால நான் சப்போர்ட் பண்றேன். டிவிகேக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஆனா பிஜேபி எதிர்த்தாதான் வந்து அந்த சப்போர்ட் நிலைக்கும். இப்ப என்ன மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சமத்துவம் இந்த வந்து திராவிட அரசியல் பேசுறவங்க எல்லாருமே இது வந்து ஒரு பாசிட்டிவா நாங்க பாக்குறோம். அப்படிங்கிறப்போ இப்போ டிவிகே விஜய் அவர்கள் எதிர்ப்பாரா ஆதரிப்பாரா? இப்ப இந்தி கட்டாயமா படிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்க பாக்குறாங்க. பிஜேபி வந்து உருவாக்க பாக்குறாங்க. அதுக்கு டிவிகே விஜய் அவர்கள் வந்து சரி எல்லாருமே வந்து இந்தி கட்டாயமா படிங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி சொல்ற திட்டத்தை கொண்டு வந்துட்டார். அப்படின்னா டிவிக்கே தொண்டர்களே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்ப தொண்டர்கள் ஃபேன்ஸ்லாம் விட்டுங்க, நான் வந்து ஃபேன்ஸ் சொல்ல டிவிக்கே தொண்டர்கள் அரசியல் இனிமே வந்து பழக போறீங்க. இப்ப வந்து இந்த விஜய் அவர்கள் இதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டா என்ன பண்ண போறீங்க? உங்களோட தாட் என்ன? ஒருவேளை இந்தி கட்டாயமா ஆக்கப்பட்டா நீங்க வந்து விஜயை வந்து ஆதரிப்பீங்களா எதிர்ப்பீங்களா அப்படின்றது. ஏன்னா வந்து உங்க கையில தான் இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணாலும் வந்து முட்டு கொடுத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் மோடி என்ன கொண்டாந்தாலும் ஆமா ஆமா வாங்க நம்ம தமிழ்நாடு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா திட்டத்தையும் புகுத்துறாங்க நம்மளுக்கு எதிரான திட்டத்தை. அதனால டிவிகே ஃபேன்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன நடக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும். உங்க கையில தான் அவரோட அரசியல் பாதை இருக்கு. அதனால வந்து டிவிகே தொண்டர்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க.